Hi student, 12th standard chapter 6 exercise 6.2 sum number 10. Let A vector, B vector, C vector are three non-zero vectors such that C is a unit vector perpendicular to the both A and B. If the angle between A and B is pi by 6 such that A, B, C vector whole square equal to 1 by 4 modulus of A vector square modulus of B vector square very function. Okay. இப்போ நம்ம கொஸ்டின் எடுத்தாங்க சி வந்து யூனிட் வெக்டர் ஸ்டூடெண்ட் சி வந்து யூனிட் வெக்டர்னா 1. ஓகே. இப்போ சி வெக்டர் பர்பெண்டிகுலர் சி வெக்டர் எதுக்கு பர்பெண்டிகுலர் பி ஏவுக்கும் பிக்கும் பர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த சி வெக்டரு ஏவுக்கும் பிக்கும் பர்பெண்டிகுலராக இருக்குது. அந்த ஆங்கிள் வேல்யூ என்ன இருக்குது ஏவுக்கும் அந்த பிக்குள்ள ஆங்கிள் எவ்வளோ நமக்கு பை பை 6 இருக்கும்போது இந்த ரிசல்ட் இஸ் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகே. நமக்கு ஃபஸ்ட் இந்த ஆன்சர் எடுத்துக்கலாம். ஏபிசி ட்ரிபிள் ப்ராடக்ட் ஏபிசி எடுத்துக்கலாம். ஏபிசி எடுத்துட்டு நமக்கு இதுக்கு என்ன நமக்கு டூவோட கிராஸ் ஏ அண்ட் பிக்கு தான் கொடுத்தாங்க. அப்போ ஏ செட்டு ஒரு சேம் செட்டு போத் ஏ கிராஸ் பி டாட் சி. இது எப்படி சொல்லலாம் ஏபிசி சொல்லலாமா? இந்த ஃபார்மேட் எப்படி சொல்லலாம், இந்த ஃபார்மேட் எப்படி சொல்லலாம்? ஏபிக்கு தான் இல்லையா, ஏபியோட ஆங்கிள் தான் பை பை 6 கொடுத்துட்டாங்க. நீ மட்டும் பிக்கு சி கிராஸ் பண்ணிட்டு கூடாது. ஏவுக்கும் பிக்கு தான் ஏ அண்ட் பி இஸ் பை பை 6. அப்போ டாட் சி ஏ கிராஸ் என்ன ஃபார்முலா ஏபி சைன் தீட்டா. தீட்டாக்கு என்ன இருக்குது பை பை 6 இருக்குது. இது யூனிட் வெக்டர் போகணும். என் கேப்னா யூனிட் வெக்டர் நமக்கு இதுதான் பர்பெண்டிகுலர் யூனிட் நார்மல். அப்போ என் அப்போ சி வெக்டர் இந்த டாட் சி வெக்டர் அப்படியே இருக்கும். யூனிட் வெக்டர் வந்து சி வெக்டர் எங்க என் வெக்டர்னு போடுறாங்க, சி வெக்டர் என்னன்னா சி வெக்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏபி சைன் பை பை 6 வேல்யூனா 1/2. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் சி டாட் சி வேல்யூனா நமக்கு சி ஸ்கொயர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சிக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் 1. ஏன் யூனிட் வெக்டர் 1 யூஸ் பண்ணால் 1 ஸ்கொயர் 1. 1/2 ஏபி தான் நமக்கு இருக்கும். ஆன்சர் என்ன இருக்கிறாங்க ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்களா? அப்போ ஸ்கொயரிங் அண்ட் போத் சைடு. அப்போ ஏபிசி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். நம்ம ரிசல்ட்டில் நமக்கு ஏ எப்படி சொல்லலாம் மாடல்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் சொல்லலாம், பி எப்படி சொல்லலாம் நமக்கு மாடல்ஸ் ஆஃப் பி வெக்டர்னு சொல்லலாம் நமக்கு. ஓகே. வெக்டர் வந்து அந்த ஸ்கேலர் சொல்லலாம், ஸ்கேலர் இருந்தால் வெக்டர்னு சொல்லலாம். அதே அப்போ நெக்ஸ்ட்டு ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் 1/4 ஆன்சர் நமக்கு வந்துச்சு. ஓகே. அதானே வெரி பண்ணணும். இப்போ கரெக்டாக ஃபார்ம் பண்ணும்போது ஏ கிராஸ் பி வெக்டர் ஆஃப் டாட் சி வெக்டர். ஓகே. ஏன்னா ஏ கிராஸ் பியோட ஆங்கிள் வேல்யூ தான் கொடுத்துட்டாங்க. யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர் டு த போத் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பிக்கு தான் பர்பெண்டிகுலராக சி வெக்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போதான் நான் ஏ கிராஸ் பி டாட் சி வெக்டர் ஃபைன் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணால் அப்போ லாஸ்ட் ரிசல்ட் இஸ் வெரிஃபைடு. ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.